நாமெல்லாம் ஒரே கண்ட்ரி. போன வீடியோல நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. அருமையான படங்களும் அற்புதமான எக்ஸ்பிளனேஷனும் ஏன் மேல கேரண்டி ஹை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1993ல ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. படத்தோட பேரு ஸ்டாக்கிங் லாரா. டாக்கிங் தெரியும், அது என்ன ஸ்டாக்கிங்னு கேக்குறீங்களா? ஒருத்தவங்களை பின் தொடர்ந்து தொல்லை கொடுக்கறது, வாட்ச் பண்ணி வெறுப்பேத்துறது, இதுக்கு பேர் தான் ஸ்டாக்கிங். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா தமிழ் படங்கள்ல லவ்ங்கிற பேர்ல ஹீரோ பண்ணுவார்ல, அதேதான். எந்த ஹீரோன்லாம் சொல்லலப்பா. ஸ்டாக்கிங் இன் தமிழ் சினிமான்னு நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்டாக்கிங்கை க்ளோரிஃபை பண்ணாதீங்கன்னு சொன்னா எங்க கேக்குறாங்க? சரி, நம்ம படத்துக்கு வருவோம். அமெரிக்கன் மாஸ் மர்டரோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் ஸ்டாக்கிங் லாரா. கலிபோர்னியால ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண ரிச்சர்டுங்கிற ஒருத்தருக்கு கூட ஒர்க் பண்ண லாராங்கிற பொண்ணு மேல ஏற்பட்ட ரொமான்டிக் அப்சஷனால பல உயிர்கள் போயிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸ்டாக் பண்ணி சாவடிக்கிறேன்னு லாரா சொன்னதை ரிச்சர்ட் ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டார் போல. ரிச்சர்ட் என்னெல்லாம் பண்ணாரு, லாரா அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஸ்டாக்கிங் எவ்வளோ டேஞ்சரா மாறுச்சுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல விர்ஜீனியால இருக்கிற ஒரு யங் லேடியையும் அவங்களோட ஃபேமிலியையும் காட்டுறாங்க. இவங்க பேரு லாரா, இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு கலிபோர்னியால ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க. அப்பாக்கு ஹீரோயின் தூரமா போறது மனசு கஷ்டமா இருக்கு. இங்கேயும் ஏதாவது வேலை பார்க்கலாமேன்னு அப்பா சொல்றாரு. கலிபோர்னியாலே பெஸ்ட் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஹீரோயின் ஆசைப்படனால அப்பாவும் ஓகே சொல்றாரு. ஹீரோயினை ஃபேமிலி மெம்பர்ஸ் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே கலிபோர்னியால இருக்கிற கம்பெனிக்கு வராங்க. இந்த கம்பெனிக்கு பேரு கென்சிட்ரான் எலக்ட்ரானிக்ஸ் இன்டர்நேஷனல், ஷார்ட்டா KEIன்னு எல்லாரும் சொல்றாங்க. இங்க ஹீரோயின் டிசைன் இன்ஜினியரா ஜாயின் பண்றாங்க. இந்த கம்பெனியோட சூப்பர்வைசர் ஹீரோயினுக்கு ஒர்க் ஸ்டேஷன் எங்கன்னு காமிச்சு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறாரு. அப்பா ஒருத்தர் அங்கே வராரு. இவரோட பேரு ரிச்சர்ட். இவர் இந்த கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறாரு. சூப்பர்வைசர் ஹீரோயினுக்கு ரிச்சர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ரிச்சர்ட் ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. ஹீரோயின் ஸ்டே பண்றதுக்கு வீடு பார்த்தாச்சான்னு ரிச்சர்ட் கேட்கிறாரு. ஷேரிங் ரூம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம கம்பெனி நியூஸ் லெட்டர்லயே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கன்னு ரிச்சர்ட் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிச்சர்டோட ட்ராக்ல ஏறிக்கிறாங்க. அப்ப ரிச்சர்டு டிராக்டர் புல் ஈவெண்ட்டுக்கு போயிருக்கீங்களான்னு ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு. டிராக்டர் புல்லுங்கிறது அமெரிக்கால நடக்கிற ஒரு மோட்டார் ஸ்போர்ட் காம்படிஷன். வர சாட்டர்டே அது நடக்க போகுதா, அதுக்கு என்கிட்ட 2 டிக்கெட்ஸ் இருக்கு, போலாமான்னு ரிச்சர்ட் கேட்க, இல்ல என்னால வர முடியாது சாரின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் தயங்குறத பார்த்த ரிச்சர்டு, என்கிட்ட ஹை லெவல் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. செக்யூரிட்டி கிளியரன்ஸ்னா யூஎஸ்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தமான வேலையில இருக்கிறவங்களுக்கும் பண்ற ஒரு பேக்ரவுண்ட் செக். இதை சொன்னா ஹீரோயின் நம்பி வருவாங்கன்னு ரிச்சர்ட் நினைச்சாரு. ஆனா ஹீரோயின் அப்பவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க ஏற்கனவே ஒரு டெனன்ட் இருக்காங்க. இவங்க கூட ரூமை ஷேர் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அந்த டெனன்ட் ஹீரோயினை பத்தி டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்றாங்க. ரூம் கிடைச்சதுல ஹீரோயினுக்கு ஹாப்பி. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போறதை காட்டுறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கனால ஹீரோயின் சீக்கிரமாவே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்ல ஒரு லேடி கிட்ட ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க பேரு கிளண்டா. அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்களா. இவங்க கம்பெனில சாஃப்ட்பால் கேம் நடத்துவாங்களாம். அதுல ஒரு ஆள் குறையுது, வேணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு ஹீரோயினை டீம்ல ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட கேபினுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ரிச்சர்ட் உட்காந்துட்டு இருக்காரு. காலங்கத்தால 7 மணிக்கெல்லாம் வந்து ஏன் இடத்துல உட்காந்து என்ன பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ரிச்சர்டு ஒரு டிஃபன் பாக்ஸை காமிக்கிறாரு. ஹீரோயினுக்காக ப்ளூபெர்ரி பிரெட் செஞ்சாரா, அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ரிச்சர்ட் கிளம்புறாரு. ஹீரோயினுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஈவினிங் டைம்ல அரபிக்ஸ் கிளாஸ் போறாங்க. ரிச்சர்டு ஹீரோயினை அரபிக்ஸ் பண்றதையும் மறைஞ்சிருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. கிளாஸ் முடிஞ்சு ஹீரோயின் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்ததும் வாட் அ சர்ப்ரைஸ்னு சொல்லிக்கிட்டே இப்பதான் பார்த்த மாதிரி நடிச்சுக்கிட்டே ரிச்சர்ட் அங்கே வராரு. சண்டே மியூசிக் கான்சர்ட்க்கு 2 டிக்கெட் இருக்கு, போலாமா அப்படின்னு ரிச்சர்ட் கேட்கிறாரு. இவருன்னு சைட்ல பிளாக் டிக்கெட் விற்கிறாரா என்ன? எல்லாத்துக்கும் 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்காருன்னு நமக்கே டவுட் வருது. இவர் அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குன்னு கூப்பிட்டாலும் ஹீரோயின் வர மாதிரி இல்ல. சண்டே பிஸியா இருப்பேன்னு சொல்லி ஹீரோயின் மழுப்பிடுறாங்க. சரி கான்சர்ட்டை விடுங்க, சாட்டர்டே நைட் டின்னர் போலாமான்னு கேட்கிறாரு. எனக்கு எதுவும் சரியா படல, இப்போதைக்கு நான் எங்கேயும் வரலன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நான் கூப்பிடுறப்பெல்லாம் நீங்க வர மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும்னு ரிச்சர்ட் கேட்கிறாரு. நமக்குள்ள இருக்க போறது ஆஃபீஸ்ல இருக்கிற ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டதும் ரிச்சர்ட்க்கு அப்செட் ஆகுது. ஹீரோயின் கார்ல ஏறினதும் ரிச்சர்ட் அவங்க கிட்ட போய் அரகுர ட்ரெஸ் போட்டுட்டுலாம் அரபிக்ஸ் பண்ணாதீங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ இவர் முன்னாடியே வாட்ச் பண்ணிக்காருன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. இவன் இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றான்னு ஹீரோயின் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் சாஃப்ட்பால் கேம் விளையாடுறாங்க. இது பேஸ்பால் மாதிரி தான் போல.
ஹீரோயினும் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் பேட்டிங் பண்றப்ப ரிச்சர்ட் அங்க வேடிக்கை பார்க்க வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட மறுபடியும் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசி டிஸ்டர்ப் பண்றாரு. ஹீரோயின் அலுமினியம் பேட் யூஸ் பண்றதை பார்த்து இது வேண்டாம், உடன் பேட் யூஸ் பண்ணுங்கன்னு ரிச்சர்ட் சொல்றாரு. ஹீரோயின் ரிச்சர்டு நோஸ் கட் பண்றதுக்காகவே அலுமினியம் பேட்லயே பால் அடிக்கிறாங்க. ரிச்சர்டு ஹீரோயினை ஸ்டாக் பண்றத அக்கௌண்டன்ட் நோட் பண்றாங்க. ரிச்சர்ட் ப்ராப்ளம் கொடுத்தா நீ கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருன்னு அக்கௌண்டன்ட் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இவனை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் ஜுஜுபி மேட்டர்னு சொல்லிடுறாங்க. நீ ரிச்சர்டை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா மறுபடியும் உனக்கு ப்ளூபெரி பிரெட் கிடைக்காதுன்னு அக்கௌண்டன்ட் சொல்லவும் அந்த பிரெட்டை அவனே சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இது ரிச்சர்ட் பாக்குறாரு. தன்னை பத்தி தான் ஹீரோயினும் அக்கௌண்டன்ட்டும் கமெண்ட் பண்ணி சிரிக்கிறாங்கன்னு ரிச்சர்ட்க்கு புரியுது. அடுத்த சீன்ல கம்பெனி அட்மினை ரிச்சர்ட் மீட் பண்றாரு. ஹீரோயின் புதுசா ஜாயின் பண்ணிக்கனால அவங்களோட பர்த்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டு செலிப்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு ரிச்சர்ட் சொல்றாரு. அட்மின் சிஸ்டம்ல இருக்கிற எம்ப்ளாயி டீடைல்ஸை செக் பண்றாங்க. ஹீரோயினோட பர்த்டேக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கேப்பான்னு அட்மின் சொல்றாங்க. அந்த கேப்ல ஹீரோயினோட அட்ரஸை சைலண்டா ரிச்சர்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அபார்ட்மெண்ட் வாசல்ல ரிச்சர்ட் வெயிட் பண்றதை காட்டுறாங்க. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி போல. ஹீரோயின் வந்ததும் அவங்க கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணான்னு ஹீரோயின் சொல்றாங்க. நேற்று நீ என்னை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சேல, இனிமே உனக்கு எது வேணும் எது வேண்டான்னு எனக்கு கவலை இல்லை, கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாருன்னு ரிச்சர்ட் கம்பல் பண்ணவும் ஹீரோயின் கிஃப்ட்டை ஓப்பன் பண்றாங்க. உள்ள ஒரு ரிமோட் கார் இருக்கு. சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறவனுக்கு சின்ன பிள்ளைங்க கிஃப்ட் தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் கொடுத்துட்டு ரிச்சர்ட் போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினோட ரூம்மேட்டு ரிச்சர்ட் கொடுத்துட்டு போன லெட்டரை படிக்கிறாங்க. நீ எனக்கு ஓகே சொல்ற வரைக்கும் ஒன்னதான் சுத்தி சுத்தி வருவேன், இது சத்தியம்னு ரிச்சர்ட் எழுதியிருக்காரு. இவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியமா இருப்பான் போலயே, நீ பேசாம இவனை பத்தி சூப்பர்வைசர் கிட்ட சொல்லிடுன்னு ரூம்மேட் அட்வைஸ் பண்றாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல நான் ஒருத்தி தான் பொண்ணு, அதனால எப்படி நடக்கிறது சகஜம்தான், நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ரிச்சர்ட் மாதிரி ஆளுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணுன்னு ரூம்மேட் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் இதை பெருசாவே எடுத்துக்க விரும்பல. நான் யாருக்கு விக்டிம்ல ஆக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்ல ஹீரோயின் ரிச்சர்ட் அவாய்ட் பண்றாங்க. ரிச்சர்ட் பேச ட்ரை பண்றப்பெல்லாம் ஹீரோயின் பதில் சொல்லாம இருக்காங்க. ஹீரோயின் மற்ற கலீக்ஸ் கிட்ட மட்டும் பேசுறது ரிச்சர்ட்க்கு கோவத்தை உண்டாக்குது. ஆனா அதை டைரக்டா ஹீரோயின் கிட்ட காட்டிக்கல. என்ன பண்றான்னா அன்னைக்கு நைட்டே ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் வாசல்ல நின்றுட்டு இருந்த காரை பஞ்சர் ஆக்கி விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. வேற ஒரு கார்ல ஹீரோயின் ஆஃபீஸ் வந்ததும் ரிச்சர்ட் வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி ஹீரோயினை வெறுப்பேத்துறாரு. யாரோ உங்க அட்டென்ஷனை தான் பக்கம் திருப்புறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ரிச்சர்ட் சொல்றாரு. எவன் பண்ணியிருந்தாலும் சரி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்லவும் விட்னஸ் இல்லாம போலீஸால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ரிச்சர்ட் சொல்றாரு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்னு ஹீரோயின் அப்செட் ஆகி மேனேஜ்மெண்ட்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ரிச்சர்ட் நம்ம கம்பெனில ரொம்ப வருஷமா இருக்கிற திறமையான எம்ப்ளாயின்னு ஹெச்ஆர் சொல்றாங்க. ரிச்சர்ட் அரபிக் கிளாஸ்க்கு ஃபாலோ பண்ணி வந்தது, அபார்ட்மெண்ட்டுக்கே வந்து கிஃப்ட் கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்றாங்க. அப்பவும் ஹெச்ஆர் என்னடானா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாம ஹீரோயினும் ரிச்சர்டும் கம்பெனிக்கு வெளியே பழகின மாதிரி சந்தேகப்படுறாங்க. இவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலான்னு ஹீரோயின் அப்செட் ஆகுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அரபிக்ஸ் கிளாஸ்ல இருக்காங்க. குறுக்க அந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவாங்கிற மாதிரி ரிச்சர்ட் அங்கேயும் வந்து நிக்கிறாரு. ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அதனால ஹெச்ஆர் ரிச்சர்டை கூப்பிட்டு ஒர்க் டைம்ல ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டேன்னு ரிச்சர்ட் சொல்றாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டான்னு ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்லயே புலம்புறாங்க. அடுத்த சீன்ல ரிச்சர்ட் வீட்டில் இருக்கிறப்ப ஹவுஸ் ஓனர் ஆன்டி வராங்க. இவங்களும் அதே கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க. ரிச்சர்டு ஹீரோயினுக்கு நூல் விடுறதும் ஹீரோயின் அந்த நூலை கட் பண்ணி விடுறதும் கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க போல. இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹவுஸ் ஓனர் ஆன்டி ரிச்சர்ட்க்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு ரிச்சர்டு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வீட்டு வாசலுக்கு வந்து நியூஸ் பேப்பர் எடுக்கிறப்ப ரிச்சர்ட் அங்க வந்து ஹீரோயினை போட்டோஸ் எடுக்கிறாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்து ரசிச்சு பாக்குறாரு. ரிச்சர்ட் தன்னோட அம்மா கூட நிக்கிற ஒரு போட்டோல அம்மாவோட ஃபேஸ் மேல ஹீரோயினோட ஃபேஸை கட் பண்ணி ஒட்டுறாரு. அந்த போட்டோவை கேமரால போட்டோ எடுத்துக்கிறாரு. இதுதான் அந்த காலத்து மார்ஃபிங். சோஷியல் மீடியா இல்லாத டைம்லயே இப்படின்னா இப்ப எவ்வளோ ஈஸியா மார்ஃபிங் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் பெட்ரோல் பங்க்ல இருக்கிறப்ப ரிச்சர்ட் அங்க வராரு. மீண்டும் மீண்டுமான ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் பேசணும்னு ரிச்சர்ட் சொல்லவும் அந்த பக்கமா போய் பேசு, என்ன ஆளை விடுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ரிச்சர்ட் எவ்வளோ கத்தியுமே காதலே வாங்காம ஹீரோயின் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ரிச்சர்ட்க்கு கோவம் தலைக்கு ஏறுது. ஹீரோயின் அபார்ட்மெண்ட்டுக்கு வேகமா திரும்பி வந்து கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ரிச்சர்டு அங்கேயும் ஃபாலோ பண்ணி வந்து வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. இந்த ரூம்மேட்டும் பாக்குறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லவும் பாதுகாப்பா இருக்கிற வேற வீட பார்க்கலாம், நானும் உன் கூட வரேன்னு ரூம்மேட் சொல்றாங்க. எனக்காக நீயும் எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்புறம் இந்த பைத்தியத்துக்கிட்ட என்ன விட்டுட்டு நீ மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியான்னு ரூம்மேட் சொன்னதும் ஹீரோயின் ஸ்மைல் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் ரூம்மேட்டும் புது அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இங்க சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கு. வெளியாளுங்க யாரும் ஈஸியா நுழைய முடியாது. என்ட்ரன்ஸ் கேட்டும் இருக்கு.
இதே நேரம் ரிச்சர்டு ஒரு கன்னை தொடச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹவுஸ் ஓனர் ஆண்டி அங்கே வந்து ரிச்சர்ட் கையில் கன் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹவுஸ் ஓனர் ஆண்டி என்னோட வீட்டில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு திட்டவும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் கன்னை ஓரமாக வைக்கிறாரு. இவன் என்ன பிளான்ல இருக்கானோன்னு யோசிச்சுக்கிட்டே ஹவுஸ் ஓனர் ஆண்டி போறாங்க. அடுத்த நாள் கம்பெனியில் ஹீரோயின் சூப்பர்வைசரை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் ரிச்சர்டை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே ஒர்க்கிங் ஹார்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க போல. சூப்பர்வைசர் ஹீரோயின் கிட்ட செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் வாங்கியாச்சான்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த கம்பெனி யூஎஸ் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறனால எம்ப்ளாயிஸ் எல்லாருமே செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வச்சிருக்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்கு. ஹீரோயின் அதுக்கு அப்ளை பண்ணிக்காங்க, ஆனால் இன்னும் கிடைக்கலையா. ஆனால் அது இருந்தால் தான் ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சூப்பர்வைசர் சொல்கிறாரு. ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போனதும் அவங்களோட கேபின்குள்ளே ரிச்சர்ட் திருட்டுத்தனமாக நுழையிறாரு. டஸ்ட்பின்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொட்டி பார்க்குறாரு. அதில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஹீரோயினோட லிப்ஸ்டிக் மார்க் இருக்கு. அதை எடுத்து ரிச்சர்ட் கிஸ் பண்ணுறாரு. அடுத்து டேபிள் ட்ராயரை திறந்து ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. அதுலேருந்து ஹீரோயினோட புது அட்ரஸையும் ஃபேமிலி டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயின் காரில் ஏறி உட்கார்றப்ப ரிச்சர்ட் அங்கே வந்துடுறாரு. புது அப்பார்ட்மெண்ட்டு சேஃப்டியாக இருந்தாலும் ரெண்ட் அதிகமாக இருக்கேன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. என்னப்பா நீ இப்படி பண்ணுறியப்பான்னு நான் போலீஸை கூப்பிட போகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உன்னோட புது அட்ரஸையும் ஃபேமிலியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்கிட்ட இருந்து ஓட நினச்ச ஒன்று உன் தங்கச்சி பின்னாடி போவேன், இல்லைன்னா உங்கள் அம்மா பின்னாடி கூட போவேன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இனி எவ்வளோ தூரம் தான் போவ, உனக்கு என்ன கொலை பண்ணணுமா இல்லை அப்யூஸ் பண்ணணுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் ரிச்சர்ட் காதல் வசனம்லாம் பேசவும் ஹீரோயின் கடுப்பாகி காரில் ஏறி கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஊருக்கு வந்து ஃபேமிலியோட இருக்காங்க. கிறிஸ்மஸ்க்காக வீட்டில் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினுக்கு கலிஃபோர்னியாலேருந்து ஒரு பார்சல் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரிச்சர்டு ஹீரோயின் கூட நிற்கிற மாதிரி மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோ இருக்கு. இதை தான் நைட் ஃபுல்லாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தார்ல. ஃபோட்டோ பார்த்ததும் ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கவலைப்படுறாங்க. இந்த 6 மாசமா இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஹீரோயின் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ டேலண்டான பொண்ணு தானே, இந்த ஜாப்பை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போகலாம்னு அப்பா சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு இந்த வேலையை விடுறதுல விருப்பம் இல்லை. யாரோ ஒருத்தனுக்காக எனக்கு பிடிச்ச வேலையை விட முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கம்பெனிக்கு திரும்ப போனதும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹெச்ஆரை மீட் பண்றாங்க. ரிச்சர்டை பத்தி எவிடன்ஸோட மறுபடியும் ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரிச்சர்ட் மேல ஆக்ஷன் எடுத்தா அவரோட செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு ஹெச்ஆர் யோசிக்கிறாங்க. வேணும்னா கம்பெனில ரிச்சர்ட் உங்களை பார்க்க முடியாதபடி ஆக்சஸ் வேணா ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு ஹெச்ஆர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் ஏரோபிக்ஸ் கிளாஸ்ல போடுற ட்ரெஸ் ரிச்சர்டை டெம்ப்ட் பண்ணுமா, அதனால கொஞ்ச நாள் கிளாஸ் போகாம இருங்களேன்னு ஹெச்ஆர் அட்வைஸ் பண்ணதும் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு என் சிச்சுவேஷன் புரியுதா இல்லையா, ப்ராப்ளம் ரிச்சர்ட் கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின், ரூம்மேட்டு, அக்கௌண்டன்ட் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. ஹீரோயின் இன்னொரு கம்பெனில வேலை செய்யற ஒருத்தரை டேட் பண்றாங்க போல. அவரும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காரு. அவரை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க. அவரோட பேரு சாம். ஹீரோயின் அடுத்து ரெஸ்ட் ரூம்க்கு போறப்ப ரிச்சர்ட் அங்கேயும் வந்துடுறாரு. ஹெச்ஆர் இவரை கவுன்சிலிங் அட்டன் பண்ண வச்ச கோவத்துல வந்திருக்காரு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நமக்குள்ள நடக்கிற விஷயத்த நீ மற்றவங்க கிட்ட சொன்ன நான் மிருகமா மாறிடுவேன்னு ரிச்சர்ட் மிரட்டுறாரு. நீ தான் ஏற்கனவே மாறிட்டியேன்னு ஹீரோயின் அழுகவும் ரிச்சர்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் அடுத்த நாள் இதையும் ஹெச்ஆர் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. ஹெச்ஆர்க்கே இந்த விட்ட கடுப்பாயிடுது. ரிச்சர்டை கூப்பிட்டு இதை பத்தி விசாரிக்கவும் என்னோட பிரைவேட் ரிலேஷன்ஷிப்ல யாரும் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம்னு ரிச்சர்ட் சொல்றாரு. நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களை வேலையை விட்டே தூக்க வேண்டி வரும்னு ஹெச்ஆர் சொல்றாங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, தூக்கி தான் பாருங்க, என்கிட்ட கன் இருக்குன்னு ரிச்சர்ட் சொல்லவும் ஹெச்ஆர் மிரண்டு போறாங்க. என்ன கொலை பண்ணிடுவீங்களான்னு ஹெச்ஆர் கேட்க, உங்களை மட்டும் இல்ல நிறைய பேரோட உயிர் போகும்னு ரிச்சர்ட் வார்ன் பண்றாரு. இதுக்கு மேல ஒரு கம்பெனில இருக்கக்கூடாதுன்னு மேனேஜ்மெண்ட்ல டிசைட் பண்ணி ரிச்சர்டை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட ஹெச்ஆர் இன்ஃபார்ம் பண்றாங்க. ரிச்சர்டால ஹீரோயினுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலான்னு 2 நாள் கம்பெனி பக்கம் வராம இருந்தா நல்லதுன்னு ஹெச்ஆர் சொல்றாங்க. இதே நேரம் ரிச்சர்ட் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காரு. 9 வருஷம் கம்பெனிக்காக உழைச்ச என்ன ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டாங்க, அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும்னு ரிச்சர்ட் டிசைட் பண்றாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கார்ல வந்து இறங்குறப்ப ரிச்சர்ட் அங்க வந்துடுறாரு. இப்போ நான் ஃப்ரீ பேர்டு, இனிமே கம்பெனி என்னை கட்டுப்படுத்த முடியாது, நான் அப்புறமா வந்து உன்னை லஞ்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு ரிச்சர்ட் சொல்றாரு. ஹீரோயின் ஒரு பக்கம் தலையை கூட திருப்பாம ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. இதை பத்தி ஹெச்ஆர் கிட்ட ஹீரோயின் ரிப்போர்ட் பண்ண வேலையை விட்டு தூக்குனதோடு எங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு ஹெச்ஆர் சொல்றாங்க. ரிச்சர்டை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்காக தானே ஃபயர் பண்ணீங்க, அதை வச்சு லீகல் ஆக்ஷன் எடுங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா கம்பெனியோட பேரு கெட்டுருன்னு ரிச்சர்டோட வேலையில குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி தான் அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க போல. அதனால அவர் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு ஹெச்ஆர் சொல்றாங்க. ரிச்சர்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு தான் நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. ரிச்சர்ட் கிட்ட இருந்து ஒரு நாள் ஹீரோயினுக்கு லெட்டர் வருது. வேற ஒரு நல்ல கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாராம், வேற வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆயிட்டாராம்.
நீ எப்போ வேணா என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், எனக்கு வேலை போக காரணமாக இருந்தவனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் சாமும் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரிச்சர்டை பற்றி சாம் கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டாங்க போல. ரிச்சர்ட் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுத்தாலும் அது அவனை இன்னும் ப்ரொவோக் தான் பண்ணணும்னு சாம் சொல்கிறாரு. ஏதோ இப்போதான் கொஞ்ச நாள் அவனோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ரெமோ ரிச்சர்ட் அங்கே வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் ஹீரோயின் அப்செட் ஆகிறத சாம் நோட் பண்ணுறாரு. ரிச்சர்ட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அப்படியே தன்னோட கன்னை ஹீரோயின் கிட்ட கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தராரு. சப்போஸ் ரிச்சர்ட் வீட்டுக்கே வந்து தொல்லை பண்ணால் தயங்காமல் ஷூட் பண்ணிடுன்னு சாம் சொல்கிறாரு. கன் யூஸ் பண்ணுற அளவுக்கு போகணுமான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சாம் சொன்னதுக்காக ஹீரோயின் கன்னை வாங்கி வச்சுக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணி நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு சாம் போகிறாரு. ஹீரோயின் தூங்க போகிறப்ப கராஜில் ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா ரிச்சர்டு ஹீரோயினோட கார் கண்ணாடியில் ஏதோ லெட்டரை வச்சிட்ருக்காரு. நீ எப்படி இங்கே வந்தேன்னு ஹீரோயின் கேட்க, என் கூடவும் அப்பப்போ டின்னருக்கு வந்தா நான் ஏன் இப்படி திருட்டுத்தனமாக கராஜ்க்கு வர போகிறேன், எங்கே இதெல்லாம் உனக்கு புரியுதுன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. ஹீரோயின் கன்னை கையில் வச்சுருந்தாலும் அதை ரிச்சர்ட்க்கு தெரியாமல் மறைச்சி வச்சுக்கிறாங்க. ரிச்சர்டு பேச பேச அவனை ஷூட் பண்ணிடலாமான்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்காங்க. சரி நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் போயிடுறாரு. இனி எங்கிட்டு போய் ஹீரோயின் தூங்க? அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்காங்க. ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் ஹீரோயினோட பேர் இருக்குன்னு சூப்பர்வைசர் சொல்கிறாரு. இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா ஹீரோயின் சீனியர் ப்ராஜெக்ட் அனலிஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இன்னும் லெவல் 5 செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கிடைக்கல. ஸோ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அது தடையாக இருக்கலாம். ரிச்சர்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறது கூட இதுக்கு ரீசனாக இருக்கலான்னு சூப்பர்வைசர் சொல்கிறாரு. இந்த ப்ரொமோஷனுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு லாயரை மீட் பண்ணி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்குன்னு சூப்பர்வைசர் அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த ஆர்டர் வாங்கிட்டா சட்டப்படி ரிச்சர்ட் இனிமேல் ஹீரோயினை ஃபாலோ பண்ணவோ பேசவோ முடியாது. இப்படி பண்ணாதான் ஹீரோயினால் இந்த பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர முடியும். அடுத்த சீனில் ஹீரோயின் லாயர் கிட்ட பேசி ரிச்சர்ட்க்கு டெம்பரவரி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் அனுப்புகிறாங்க. கோர்ட்டில் தேர்ஸ்டே டேட் கொடுத்துருக்காங்களாம். ஸோ தேர்ஸ்டே பர்மனெண்ட்டாக ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் உங்களை பக்கமே வர முடியாதுன்னு லாயர் சொல்கிறாங்க. ஹீரோயின் இந்த அளவுக்கு போவாங்கன்னு ரிச்சர்ட் எதிர்பார்க்கல. ஹீரோயின் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ரிச்சர்ட் தான் 16 ஸ்டெப் எடுத்து வைப்பார்ல. இந்த நிமிஷம் ரிச்சர்டோட மைண்டில் டேஞ்சரான ஐடியா உருவாகுது. தன்னோட ட்ரக்கே விற்று அந்த பணத்தோட கன் ஸ்டோருக்கு போகிறாரு. கன்ஸும் புல்லட்ஸும் நிறைய வாங்குறாரு. அடுத்து ஒரு கேரவனை பார்க்குறாரு. அதில் பெட்டு, கிச்சன், டிவின்னு எல்லா வசதியும் இருக்குது. ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த கேரவனை வாங்குறாரா. அடுத்து வீட்டுக்கு வந்து கன்னை தொடச்சிக்கிட்டே டிவியில் ஒரு வயலன்ஸ் படத்தை பார்த்து வெறி ஏற்றிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கம்பெனியில் இருக்காங்க. அப்பா கால் பண்ணி எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாரு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போக போகிற விஷயத்த ஹீரோயின் சொல்லவும், நான் வேணா ஒரு சேஃப்டிக்கு அங்கே வரட்டுமான்னு அப்பா கேட்க, இல்லை வேணாம் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பிரச்சனையே இப்போ தான் ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி ரிச்சர்டு கேரவனில் கம்பெனிக்கு வராரு. கன்ஸையும் புல்லட்ஸையும் எடுத்து உடம்பு மேலே போட்டுக்கிட்டு மனிதன் படத்தில் வர ரஜினி மாதிரி ரெடி ஆகுறாரு. கிரினேட்ஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங். கேரவனை விட்டு இறங்கினதும் அங்கே வந்த ஒரு ஸ்டாஃபை ஷூட் பண்ணுறாரு. என்ட்ரன்ஸ் டோரை ஷூட் பண்ணி உடச்சிட்டு உள்ளே நுழையிறாரு. அதுக்குள்ளே செக்யூரிட்டி அலர்ட் ஆகி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரிச்சர்டு எதிரில் வர எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. இதில் அக்கௌண்டன்ட்டு காலி ஆயிடுறாங்க. சில எம்ப்ளாயிஸை பில்டிங் விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ரிச்சர்டு அடுத்து ஹீரோயினோட கேபினுக்கு போகிறாரு. வேணா ரிச்சர்ட்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே ரிச்சர்டு ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறாரு. அவங்க ஷோல்டரில் புல்லட் பட்டு ஹீரோயின் அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு நினச்சி ரிச்சர்டு அடுத்த கேபினுக்கு போகிறாரு. தப்பிக்க ட்ரை பண்ணுற எம்ப்ளாயிஸை இறக்கமே இல்லாமல் ஷூட் பண்ணுறாரு. இப்போ போலீஸ் வந்து பில்டிங்கை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. வெளியே போயிருந்த சூப்பர்வைசர் திரும்பி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போலீஸ் தடுத்தும் கேட்காம பில்டிங்குள்ளே போகிறாரு. ரிச்சர்டு இப்போ அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு இப்போ முழிப்பு வந்து லேண்ட்லைனில் யாருக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கால் போகலை. ஷோல்டர்லேருந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. மெதுவாக கேபினை விட்டு வெளியே வராங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாரும் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சூப்பர்வைசர் அடிப்பட்ட ஒருத்தரை ரெஸ்ட் ரூமில் மறைச்சு வைக்கிறாரு. அப்போ ரிச்சர்டு சூப்பர்வைசரை ஷூட் பண்ணதில் அவரோட ஷோல்டரில் புல்லட் படுது. இப்போ ஸ்வாட் டீமு ஸ்பாட்டுக்கு வந்து பில்டிங்குள்ளே எத்தனை எம்ப்ளாயிஸ் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு களத்தில் இறங்குறாங்க. வெளியே வந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட விசாரிச்சு ஷூட் பண்ணுறது ரிச்சர்ட்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ரிச்சர்ட் கூட நெகோஷியேட் பண்ணி உள்ளே இருக்கிற ஹாஸ்டேஜஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு நெகோஷியேட்டர் வராரு. இவர் பேர் லெப்டினன்ட் கிரிஜால்வா. இவரை நெகோஷியேட்டர்னே சொல்கிறேன். இதே நேரம் ஹீரோயின் கேபின்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் ரிச்சர்டு பில்டிங்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அப்போ அக்கௌண்டன்ட் இறந்து கிடக்கிறத பார்த்து அழுகுறாங்க. போலீஸ் ரிச்சர்ட் பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ரிச்சர்டு 11 வருஷம் நேவியில் இருந்திருக்காரு. இவர்கிட்ட டாப் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்குது. ரிச்சர்ட்க்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை, மென்டல் இல்னஸ் ஹிஸ்ட்ரியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு கண்ணில் படுற எல்லாத்தையுமே கண்டபடி ஷூட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காரு. நெகோஷியேட்டர் ஆஃபீஸ் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ரிச்சர்ட் கிட்ட கேட்குறாரு.
இது எல்லாத்துக்கும் லாரா தான் காரணம்னு ரிச்சர்ட் சொல்றாரு. சூப்பர்வைசர் பேச்சு கேட்டு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கினால தான் ரிச்சர்ட்க்கு இவ்வளோ கோவம்னு தெரிய வருது. உங்ககிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்கு, எத்தனை எம்ப்ளாயிஸ் அங்கே இருக்காங்கன்னு நெகோஷியேட்டர் கேட்குறாரு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு ரிச்சர்ட் காலை கட் பண்ணிடுறாரு. அந்த பில்டிங்லேருந்து போகிற அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாத்தையுமே நெகோஷியேட்டருக்கு போலீஸ் டைவர்ட் பண்ணுறாங்க. இதே நேரம் ஹீரோயின் மெதுவாக நடந்து இன்னொரு கேபினுக்கு போகிறாங்க. அங்கே 2 லேடி ஸ்டாஃப்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஷோல்டரில் ப்ளீட் ஆகிறத பார்த்து அந்த ஸ்டாஃப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டை ஸ்வாட் டீமோட இன்சார்ஜ் பார்க்குறாரு. பில்டிங்கோட 4 சைட்ல இருந்தும் அதிரடியாக நுழைஞ்சு ஹாஸ்டேஜஸை காப்பாற்றலான்னு யோசிக்கிறாரு. ஆனால் ஹையர் ஆஃபீஸர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாரு. சப்போஸ் ரிச்சர்ட் ஜன்னல் கிட்ட வந்தா ஷூட் பண்ணிருங்கன்னு ஆர்டர் போட்டுறாரு. இதே நேரம் ஹீரோயின் என்னால இப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி கேபினை விட்டு வெளியே வராங்க. செகண்ட் ஃப்ளோர் ரிசப்ஷன் ஏரியால இருக்கிற லேண்ட்லைன்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாமே நெகோஷியேட்டருக்கு வர மாதிரி பண்ணனால காலை நெகோஷியேட்டர் அட்டன் பண்றாரு. ஷோல்டர்ல புல்லட் பட்டு நிறைய ரத்தம் லாஸ் ஆயிடுச்சு, சீக்கிரமே என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. இப்போதைக்கு நாங்க உள்ள வர முடியாது, கொஞ்ச நேரம் அங்கேயே மறைவான இடத்துல இருந்து எங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு நெகோஷியேட்டர் சொல்றாரு. இப்போ அங்கே ரிச்சர்ட் வரவும் ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு டெஸ்க்கு கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரிச்சர்டு நெகோஷியேட்டருக்கு கால் பண்ணுறாரு. பில்டிங்குள்ளே ஸ்வாட் டீம் நுழைஞ்சிச்சுன்னா இங்கே ஒன்னொன்னா வெடிக்க ஆரம்பிக்கும்னு ரிச்சர்ட் சொல்ல, எக்ஸ்ப்ளோசிவாக வச்சுருக்கீங்கன்னு நெகோஷியேட்டர் கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கேன். நான் வார்ன் பண்ணியும் லாரா கேட்கல. என் கூட ஒரே ஒரு தடவை லாரா வெளியே வந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. இதை ஹீரோயினும் கேட்குறாங்க. ரிச்சர்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் மெதுவாக நடந்து ஸ்டெப்ஸில் இறங்கி பில்டிங்கை விட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. போலீஸு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. என்னால் தான் இது எல்லாமே நடக்குது, ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டு ஹீரோயின் அழுகிறாங்க. ஸ்வாட் டீம் இன்சார்ஜ் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. நெகோஷியேட்டர் ரிச்சர்ட் கிட்ட இது எப்படி ரிசால்வ் பண்ணலான்னு கேட்குறாரு. இது ரிசால்வ் பண்ண முடியாது, நான் சாகிறதுக்கு ரெடியாக தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு சாண்ட்விச்சும் டயட் கோலாம் வேணும்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன்ல நெகோஷியேட்டர் ரிச்சர்ட் கிட்ட சாண்ட்விச்சையும் கோலாவையும் கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற கன்ஸை கேட்கலான்னு பிளான் பண்றாரு. அப்படி கன்ஸை தூக்கி போடுறதுக்காக ஜன்னல் கிட்ட ரிச்சர்ட் வந்தா ஷூட் பண்ணிடலான்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரிச்சர்டை சரண்டராக வைக்க ட்ரை பண்றேன்னு நெகோஷியேட்டர் சொல்றாரு. நெகோஷியேட்டர் கால் பண்ணி ரிச்சர்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாரு. இவர்கிட்ட ரிச்சர்ட் பேசிக்கிட்டு இருக்கப்பவே அங்க யாரோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்ல, ஹவுஸ் ஓனர் ஆண்டி தான். ரிச்சர்டு அவங்கள ஒண்ணுமே பண்ணாம போக சொல்றாரு. ஹவுஸ் ஓனர் ஆண்டி வேகமா பில்டிங்கை விட்டு வெளியே போயிடுறாங்க. ரிச்சர்டு நெகோஷியேட்டர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு ஷார்ட் கன்னையும் பிஸ்டலையும் சரண்டர் பண்றேன்னு சொல்றாரு. ஹீரோயின் பில்டிங்கை விட்டு தப்பிச்சுட்டாங்கன்னு ரிச்சர்ட் கெஸ் பண்றாரு. லாரா உயிரோட இருக்காளான்னு தெரியல, ஆனா அவ சாகக்கூடாது, செத்துட்டா இதை நினைச்சு வருத்தப்பட முடியாதுன்னு ரிச்சர்ட் சொல்றாரு. சரி நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு நெகோஷியேட்டர் காலை கட் பண்றாரு. ரிச்சர்ட் ஜன்னல் கிட்ட வந்து ஷூட் பண்றதுக்காக ஆப்போசிட் பில்டிங்ல ஸ்னைப்பர்ஸ் ரெடி ஆகுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாண்ட்விச்சும் கோலாவும் ரெடி பண்ணிட்டு நெகோஷியேட்டர் ரிச்சர்ட்க்கு கால் பண்றாரு. நீ கேட்ட ஐட்டம்ஸ் என்கிட்ட இருக்கு, நீ கன்ஸை மட்டும் ஜன்னல் வழியா தூக்கி போடுன்னு நெகோஷியேட்டர் சொல்றாரு. ரிச்சர்டு ஜன்னல் கிட்ட போனா ஸ்னைப்பர்ஸ் ஷூட் பண்ணிடுவாங்க, அதுக்கு பதிலா ரிச்சர்டை சரண்டராக வச்சிடலான்னு நெகோஷியேட்டர் ஐடியா பண்றாரு. நீ கன்ஸை ஜன்னல் வழியா தூக்கி போட்டாலும் நீ கேட்ட சாண்ட்விச்சையும் கோலாவையும் உங்ககிட்ட எப்படி கொடுக்குறதுன்னு நெகோஷியேட்டர் கேட்கிறாரு. அது வேற இருக்கும்னு ரிச்சர்ட் யோசிக்கிறாரு. நீ ஏன் இங்க வந்து சாப்பிடலாம்லன்னு நெகோஷியேட்டர் சொல்லவும், நான் சரண்டர் ஆகணும்னு சொல்றீங்களான்னு ரிச்சர்ட் கேட்கிறாரு. அதுதான் நல்லதுன்னு நெகோஷியேட்டர் சொல்றாரு. நெகோஷியேட்டர் அப்படி இப்படின்னு பேசவும் ரிச்சர்ட் சரண்டராக ஒத்துக்கிறாரு. இத்தனை பேரை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிச்சர்ட்க்கு ஆத்திரமே அடங்கியிருக்க போல. இதே நேரம் விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோயினுக்கு என்னாச்சோன்னு ரூம்மேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோயினை காப்பாத்தியாச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க. கிளைமேக்ஸ்ல ரிச்சர்ட் கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு பில்டிங்கை விட்டு வெளியே வராரு. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. என்னோட சாண்ட்விச் எங்கன்னு ரிச்சர்ட் கேட்குறாரு. அப்போ பில்டிங்லேருந்து சூப்பர்வைசரை போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சூப்பர்வைசர் ரிச்சர்டை முறைச்சி பார்த்துக்கிட்டே ஆம்புலன்ஸில் ஏறாரு. நெகோஷியேட்டர் சாண்ட்விச்சையும் கோலாவையும் கொண்டு வந்து ரிச்சர்ட் கிட்ட கொடுக்குறாரு. இங்கே நடந்த எல்லாத்தையும் லாரா மறக்க மாட்டாளன்னு ரிச்சர்ட் கேட்க, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நெகோஷியேட்டருக்கு தெரில. ஆனால் ரிச்சர்டு மனசளவில் ஹர்ட் ஆயிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு நெகோஷியேட்டர் பேசுனால தான் சிச்சுவேஷனே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. போலீஸ் ரிச்சர்டை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட படம் முடியுது. கலிஃபோர்னியாவில் நடந்த உண்மையான சம்பவத்தில் ரிச்சர்ட் 7 பேரை ஷூட் பண்ணிக்காரு. அவருக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கு. லாராக்கு ஆப்ரேஷன் பண்ணதில் ஷோல்டர் பார்ஷியலாக ரெக்கவர் ஆயிருக்கு. அதே கம்பெனியில் லாரா ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கலிஃபோர்னியாவில் ஸ்டாக்கிங்க்கு எதிரான சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா சட்டமும் எல்லா நாட்டிலையும் இருக்கு, ஆனால் குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸ்டாக்கிங் ரிலேட்டட் மர்டர்ஸை இப்பயும் நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டாக்கிங் சாதாரண விஷயம் இல்லை, அது எவ்வளோ டேஞ்சராக மாறும்னு சொல்றதா இந்த படம். வேதாளம் படத்துல வர டயலாகோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். போகட்டும் சார், பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜ்க்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும்,
அவங்க உணர்வை மதிச்சு விலகி போறவன் தான் ஆம்பளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.